ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நர்சிங் வேக்கண்ட் தான் போட்டிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அதை பற்றி என்ன ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 11/10/2023 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிலியரி நர்சிங் மிட்வைஃப் ஆர் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் அப்படிங்கிறத போஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2250 போஸ்ட் கிட்ட போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பே ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா 19,500 முதல் 62,000, அதாவது பே லெவல் வந்து லெவல் 8ல் உள்ள சேலரி கொடுக்குறாங்களா. 2250 வேக்கண்டு. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ என்ன ஏதுங்கிறத இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து 11/10/2023 வெளியிட்டிருக்காங்க. நம்ம இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/10/2023. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் இதெல்லாம் நார்மல் எல்லாத்துல உள்ள மாதிரி தான். அப்புறம் இதில் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு வந்து நோ ஏஜ் லிமிட். அதாவது எல்லா கேட்டகரியில் உள்ளவங்களுக்கும், டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனுக்கும், அதே மாதிரி விடோஸ் அவங்களுக்குமே நோ ஏஜ் லிமிட். ஆனால் ஓசி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான். நார்மல் ஓசி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 42 வயசு. இதே டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓசியில் உள்ளவங்களுக்கு 52 வயசு. அதே விதவைகள் இருந்தாங்க அப்படின்னா ஓசியில் உள்ளவங்களுக்கு 59 வயசு வந்து ஏஜ் பார்க்க கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் அதுக்கு எலிஜிபிள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீன்ஸ் த பர்சன் ஹூ ஸ்டடி த்ரூ தமிழ் மீடியம் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் அப் டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு தனி ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஃபீமேல்னா இது ஒன்லி ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது ஒரு முக்கியமான தகவல். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் ட்ரைனிங் இது முடிச்சிருக்கணும். அப்புறம் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் தமிழ்நாடு நர்சிங் அண்ட் மிட்வைஃப் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அது போக உங்களுக்கு உங்களுடைய நர்ஸ் வேலை பார்க்கறதுக்கான உடல் தகுதி உங்களுக்கு இருக்கணும், மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் 2012க்கு முன்னாடி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, சில பேர் 10th முடிச்சுட்டு படிச்சிருப்பாங்க டிப்ளமோ. அது அந்த 2012க்கு முன்னாடி 15/11/2012க்கு முன்னாடி 10th முடிச்சுட்டு இந்த டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள். அதுக்கப்புறம் 12th முடிக்காம முடிச்சிருந்தா எலிஜிபிள் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, எதுவுமே எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது, போட்டித் தேர்வு கிடையாது. ஒன்லி உங்களுடைய 10th 12th நீங்கள் டிப்ளமோ நர்சிங் உள்ள மார்க்கை பொறுத்து தான் மெரிட் லிஸ்ட் இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10th இருக்க மார்க் 20% கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. 12th எடுத்த மார்க் 30%, உங்கள் நர்சிங் டிப்ளமோ நர்சிங்கை 50% மார்க்கும் எடுத்துக்கிட்டு இதை 3ஐயும் ஆட் பண்ணி 100க்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்த்து அதுபடி மெரிட் லிஸ்ட் போட்டு போஸ்டிங்கும் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விதவைகள் விடோஸ் அவங்களுக்குலாம் 300 ரூபா. அதர் கேண்டிடேட் எம்பிசி, பிசி, பிசிஎம், ஓசி அவங்களுக்குலாம் 600 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஃபீஸ். அதுக்கப்புறம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் கேட்பாங்க. அதுபடி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசி நேரம் வரைக்கும் அப்ளை பண்ணாமல் வெயிட் பண்ணாதீங்க. தமிழ் மீடியம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கரெக்டான ஃபார்மெட்டில் நீங்கள் ஸ்கூலில் காலேஜில் சைன் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு தனி ரெஜிஸ்ட்ரேஷன் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.